ஆனா கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பும், ஆனா வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எழும்பிக்கிட்டே இருக்கும். முளைக்கிற செடி முளைச்சிக்கிட்டே இருக்கும், பெய்கிற மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அடிக்கிற காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இருக்கிற விசுவாசம் இன்னுமாய் அதிகரித்து கொண்டே இருக்கணும். மழை காலத்துல பாத்தீங்கன்னா, பனி காலத்துல அந்த குளிரானது சரீரத்தை தாக்கி சரீரத்துக்கு உள்ள எலும்பை போய் தாக்கும். அவ்வளவா விஷப்பனி. அதே போல ஒரு நோயோட வீரியம் அந்த சரீரத்தை தாக்கி சரீரத்துக்குள்ள எலும்பு மஜ்ஜை வரைக்கும் தாக்குது. அப்ப நோயின் வீரியம் அதிகமா இருக்குது. அந்த நோயின் வீரியத்தை விட, பனியின் வீரியத்தை விட அந்த எதிரிகள் நம்மை சுற்றி உள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சின் அன்பு நம்மளுடைய எலும்புகளுக்குள்ளே வந்து நம்மை தாக்கி குத்தி நம்ம எலும்ப விடாமல் செய்கிறது. நம்ம அம்மா அப்பா ஒரு வயசு வரைக்கும் தான் அம்மா அப்பா நமக்களோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாமே எப்படி தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டானோ, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது இது. அதனால அவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அலட்டல் உண்டாக்குற தேற்றவாளர்கள் மனிதர்கள் பேசிட்டு போயிடுவாங்க, பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிவு வரை வந்து நிலையில் இருக்க மாட்டாங்க.